யார் சஹருடைய நேரத்தில் இஸ்திக்பார் செய்யறாங்களோ அந்த சத்தம் அல்லாஹ்வுக்கு மிக பிரியமான சத்தம் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். சஹருடைய நேரத்துல சாப்பிட்டமா, போன நோண்டமா, டிவியை பார்த்தமா, அப்படி படுத்து தூங்கணுமா இருக்க கூடாது. சஹருடைய நேரம் என்பது அல்லாஹ்விடத்துல பாவ மன்னிப்பு கேட்கக்கூடிய நேரம். சஹர் சாப்பிட்ட உடனே இஸ்திக்பார் செய்ய உட்கார்ந்து அஸ்தக்ஃபிருல்லாஹ் 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 அதிகமாக இஸ்திக்பார் செய்யணும். அந்த இஸ்திக்பாருடைய சத்தம் அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிரியமான சத்தம். நம்ம ஏதோ சாப்பிட்டுட்டு அப்படி போனை பார்த்துட்டு அப்படியே நேரத்தை நம்ம ஓட்டக்கூடாது. இத்தனை ரமலான்கள் போயிட்டு, இத்தனை நோம்புகள் போயிட்டு அப்படியே நம்ம ஓட்டிட்டோம். இனி வரக்கூடிய ரமலான்கள்ல சஹர் வச்சு முடிச்ச உடனே தஸ்பீக தூக்கிடணும். தஸ்பீக தூக்கி அஸ்தக்ஃபிருல்லாஹ் அஸ்தக்ஃபிருல்லாஹ் இஸ்திக்பார் நம்ம செஞ்சுக்கிட்டே இருந்தோம்னா அந்த சத்தம் அல்லாஹ்வுக்கு பிரியமான சத்தம். அல்லாஹ்வுக்கு பிரியமான சத்தம் ஒரு இடத்திலிருந்து வந்தால் அந்த இடத்தில் பரக்கத்துகள் வரும், முசீபத்துகள் நீங்கும். Download ShareChat.